நீ அன்னைக்கு அப்பாவை என்ன சொன்ன? அப்பா என்ன திரும்ப ரைம்ஸ் சொல்ல சொன்னாரு. அதனால்தான் எனக்கு அப்பா பிடிக்கலன்னு சொன்னேன். இவர் 4 மணி நேரமா எங்க போனாரு? இவர் எப்படி ஆசிர் வாங்கி குடிச்சாரு? எப்படி இறந்தாரு? எனக்கு தெரியாது டீச்சர். அவர் போகும்போது தான் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, எதிரில் கூட்டமாக இருந்தது. பார்த்தா அவங்க ஹஸ்பண்டுங்க. இவர் எங்க போனாரு? எப்படி ஆசிட் வாங்கி குடிச்சாரு? எதுவுமே தெரியலையே. மேம் ஒரு நிமிஷம், நான் பார்த்தேன். அன்னைக்கு வேகமாக ஒரு ஆட்டோ வந்து அதுலேருந்து அவர் கீழே தள்ளிட்டு போயிட்டாங்க மேம். அந்த ஆட்டோ நம்பர் நோட் பண்ணியாப்பா? இல்லை சார், நம்பர் பார்க்கல. அவன் பேர் சுரேஷ், தொரப்பாடி ஆட்டோ சார். சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்கூலாண்ட போயிட்டு நிறுத்த சொன்னாங்க. அந்த ஆளை தள்ளிட்டு சார் சங்கரமலை ஒயின் ஷாப்பில் விட சொன்னாங்க. அவ்வளோதான் சார் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அடையாளம் காட்டுவியா? காட்டுவோம் சார். அதோ அவன் தான் சார். அந்த ப்ளூ ஷர்ட்டா? கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம் சார். கூட வேற யாரையாவது பாத்தியா? சார் ஒரு ஆள் வந்தான், வந்து உட்காந்தான். அவன் பார்த்தா செத்துக்கான் சார். அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? பாருங்க. ஆமா சார், இப்படிதான் இருந்தான். என்னது? ஏன் ஹஸ்பண்ட் மாதிரியா? அவரை மாதிரிதாம்மா இருக்கு. பாடி எரிச்சிட்டீங்கல்ல. சரி சார், ஒரு முக்கியமான திரும்ப அப்புறம் கூப்பிடுறேன். சரி சார். இறந்து போனவனுடைய செல்போன்ல அவனோட ஒருத்தன் சேர்ந்துருக்கான் சார். ஏன்பா, இவன் எனக்கு தெரியுமே. இவன் குப்பத்துக்காரனாச்சப்பா. தள்ளு தள்ளு தள்ளுப்பா. பேசுறேம்மா, உங்க ஹஸ்பண்ட் கேஸ் விஷயமா ஒருத்தரை பார்க்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா அவனும் செத்து கிடக்கான். இந்த மர்டர் நேர்ல பார்த்த ஆளுங்களை விசாரிச்சப்ப அவங்களும் உங்க ஹஸ்பண்ட் மாதிரியே இருந்ததா சொல்றாங்க. சரிம்மா, நான் பார்த்துட்டு மறுபடியும் கூப்பிடுறேன். சரி சார். இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. நீங்களும் கார்த்தி மாதிரி ஆளை பார்த்தேன்னு சொல்றீங்க, என் மருமகளும் கார்த்தி மாதிரி உருவத்தை பார்த்தேன்னு சொல்ற. அவரை எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு தெரியல சார். ஆனா உண்மையை கண்டுபிடிக்கணும். கவலைப்படாதம்மா, கண்டுபிடிச்சிடலாம். சார், எனக்கு அவரை லாஸ்டா ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ணாரு சார். ஒரு நிமிஷம் சார். இதுதான் சார் அந்த லேண்ட்லைனோட நம்பர். இதை உடனே ட்ரேஸ் பண்ணுங்க. எஸ் சார். சார், அவர் எஸ்டிடி பூத்ல இருந்து கால் பண்ணியிருக்காரு சார். எஸ்டிடி பூத்தா? சரி, போலாம் வாங்க. சார், நானும் உங்க கூட வரேன் சார். நித்யா வேணாமா? இல்ல, நானும் போறேன். சார், அந்த எஸ்டிடி பூத் மூடி இருக்கு சார். அந்த இறந்து போன மாத்த நீங்க தான் சார் வேலை பார்த்தோம். சார், இவர்கிட்ட தான் அந்த மத்தன் வேலை பார்த்துருக்காங்க சார். எஸ், ஐ எம் இன்ஸ்பெக்டர் தேவராஜன். ஓகே. பக்கத்து கடை மதன் மர்டர் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். யா, ப்ளீஸ் கம். வெல், எனக்கு மதனை பற்றி அவ்வளோ தெரியாது. என் கடையில் வேலை பார்த்தான், ரொம்ப நல்ல பையன் நினச்சேன். அதுக்கு மேலே என்ன ஒன்றும் தெரியாது.
இந்த வீட்டுல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? ஆமா, எனக்குன்ட்டு யாருமே சொந்த பந்தம் இல்லைங்க. கனடா யூஎஸ்எல்ல ரொம்ப வருஷமா இந்த இந்தியாவுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. ஓகே சார், உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சுங்க. சார் என் பசங்க வேணும் சார். யாரா உள்ள விட்டது? உள்ள போடா. சார் சார் இந்த ஆள் தான் சார். இந்த ஆள் வீட்டுக்கு தான் சார் எங்க பசங்க 2 பேரும் ஸ்கூல் டொனேஷனுக்காக வந்தாங்க சார். மரியாதையா உள்ள போடா. சார் சார் அதனால தான் சார் பக்கத்துல இருக்கிற கம்ப்ளைண்ட் பண்ண சார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல சார். யூ கோ அண்ட் செக் மேன். சார் நிறுத்துங்க சார். ப்ளீஸ் குவைட். இவரை பாத்துக்கங்க. டேய் அடா. சார் கார்த்தி சார். ஏய் நீ கார்த்திக் தானே? நான் கார்த்தி இல்ல, நான் கமல். சிங்கப்பூர்ல எங்களுக்கு நடந்த ஆபரேஷன்ல நான் சாகல. எத்தனையோ நாள் அம்மாவும் கார்த்தியும் சென்னையில தேடி பார்த்தேன், அவங்க கிடைக்கவே இல்லை. கடைசியா ஒரு நாள் பேப்பர்ல கார்த்திக் இருந்த செய்தியை பார்த்தேன். அப்போ அந்த 2 கொலையை நீதான் பண்ண? ஆமா, நான் தான் பண்ணேன். இவர் எங்க போனாரு, எங்க ஆசிட் வாங்கி குடிச்சாரு, ஒண்ணுமே புரியலையே. ஒரு நிமிஷம். ஒரு நாள் நான் பார்த்தேன். என் அண்ணியை பார்த்தேன். அன்னைக்கு வேகமா ஒரு ஆட்டோ வந்து அதுல இருந்து அவர் கீழே தள்ளிட்டு போயிட்டாங்க. கார்த்திக் இறந்ததுக்கான காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சேன். அப்புறம் அவங்க தேடி கொன்னேன். எதுக்காக கொலை பண்ண? நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க கார்த்திக் தற்கொலை பண்ணிட்டான்னு. ஆனா ஐயோ என்னடா பண்ணீங்க? என்னடா ஒரே ரசம் வருது. குழந்தை மாதிரி இருந்த அவனை கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம கார்த்தியை கொன்னது இவன் தான். சார் அந்த அவன்ல கை இருக்க குழந்தையோட கை அங்க கிடக்கானே அவன் குழந்தையோட கையாது. இன்னும் எத்தனை கொலை பண்ணிருக்க? ஏயா இத்தனை கொலை பண்ணிருக்க, சின்ன குழந்தைய கூட கொலை பண்ணிருக்க. சைக்கோயா நீ? ஆமா, I'm a child eater. சில பேருக்கு மான் கறி தான் பிடிக்கும், எனக்கு சைல்டோட மாமிஷன் தான் பிடிக்கும். நோ கொல்வேன். அந்த ஆளை பிடிங்க.